இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நான் வந்து கற்றலுக்கான மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन வந்து லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்துருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10 மார்க் क्वेश्चन கீழேயும் என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கும் இந்த பள்ளி மேலாண்மை நிர்வாகம் இந்த சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு 10 மார்க் கீழேயும் என்னென்ன தலைப்புகளா வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருவேன். இதை நீங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. இதை வச்சு நான் அனுப்புற நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்புற நோட்ஸை வச்சு படிங்க. அதாவது ஒவ்வொரு 10 மார்க் எடுத்து அந்த ஹெட்டிங்ல என்னென்னலாம் வருது அப்படி சொல்லி படிங்க. படிக்கிறப்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா? அதே மாதிரி நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் யூனிட் வைஸா 5 மார்க் क्वेश्चन 10 மார்க் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நான் கொடுத்துருவேன். மோஸ்ட்லி அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கவர் பண்ணாம நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளி மேலாண்மையும் நிர்வாகம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான 10 மார்க் क्वेश्चन மட்டும் பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, பள்ளி மேலாண்மை. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 10 மார்க் क्वेश्चन எடுத்திருக்கேன். அந்த 3 10 மார்க் क्वेश्चन கீழே என்னென்ன தலைப்புகள்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, கல்வி மேலாண்மையின் கூறுகள். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 தலைப்பு வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க திட்டமிடல், செகண்ட் ஒன்று பாருங்க ஒழுங்குற அமைத்தல், 3 வந்து கட்டுப்படுத்துதல், 4 நெறிப்படுத்துதல், 5 ஒருங்கிணைத்தல், 6 மதிப்பிடுதல், 7 பதிவு செய்தலும் அறிக்கை தருதலும். சரிங்களா? இந்த 7க்குமே நான் எல்லாமே பாயிண்ட் வைஸா கொடுத்துருப்பேன். உங்களுக்கு நோட்ஸ் வந்து நீங்க படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? செகண்ட் क्वेश्चन பாருங்க, வள மேலாண்மை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 தலைப்பு இருக்கு. முதல் தலைப்பு பாருங்க மனித வள மேலாண்மை. இரண்டாவது தலைப்பு பாருங்க பொருள்சார் வள மேலாண்மை. இந்த பொருள்சார் வள மேலாண்மைக்கு கீழே ஒரு 2 தலைப்பு இருக்கு. ஒன்னு பாருங்க நுகர்பொருட்கள் அல்லது நீடித்து நிலைக்காத பொருட்கள். செகண்ட் பாருங்க நீடித்து உழைக்கும் அல்லது நுகர்வு சாரா பொருட்கள். அடுத்து 3வது தலைப்பு பாருங்க நிதி வள மேலாண்மை. இந்த 3 தலைப்பு இதுல வரும். சரிங்களா? 3வது क्वेश्चन பாருங்க பங்கு பெறும் மற்றும் பங்கு பெறா மேலாண்மை. இந்த 10 மார்க் क्वेश्चन மொத்தம் 5 தலைப்புகள் வரும். ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க பணியாளர்களின் பங்கேற்பில் செல்வாக்கு செலுத்தும் 4 செயல்முறைகள். பணியாளர்களின் பங்கேற்பில் செல்வாக்கு செலுத்தும் 4 செயல்முறைகள். செகண்ட் क्वेश्चन பாருங்க, செகண்ட் தலைப்பு பாருங்க பங்கு பெறும் மேலாண்மையின் நன்மைகள். 3 பாருங்க பங்கு பெறும் மேலாண்மையின் தீமைகள். 4 வந்து பங்கு பெறா மேலாண்மை. 5 பங்கு பெறும் மற்றும் பங்கு பெறா மேலாண்மை ஓர் ஒப்பீடு. இந்த 5 தலைப்பு நீங்க எழுதுறீங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க மேலாண்மை அணுகுமுறைகள். இதுல வந்து ஒரே ஒரு 10 மார்க் மட்டும் தான் இருக்கு. இந்த சப்ஜெக்ட் நான் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கேன். நம்மளுடைய கிளாஸ் வந்து நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸை கவனிச்சு நீங்க நோட்ஸ் படிச்சா ஈஸியா இருக்கும். இதுல வரும் பாருங்க இந்த ஒரே ஒரு 10 மார்க் क्वेश्चनல மொத்தம் வந்து உங்களுக்கு 7 தலைப்பு இருக்கு. இந்த 7 தலைப்புல முக்கியமான இந்த 7 தலைப்புல எதை வந்து 10 மார்க் क्वेश्चन கேட்பாங்க, எதை வந்து 5 மார்க் क्वेश्चन கேட்பாங்க நான் கொடுத்திருக்கேன். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, அதாவது கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகளின் வகைகள். இதுல 7 தலைப்பு இருக்கு. முதல் தலைப்பு பாருங்க சமூக கோரிக்கை அணுகுமுறை. இத 10 மார்க் கேட்கலாம். அதுக்கு கீழே 3 தலைப்பு இருக்கு. ஒன்னு பாருங்க சமூக கோரிக்கை அணுகுமுறையில் இடம்பெறும் படிநிலைகள். 2 பாருங்க சமூக கோரிக்கை அணுகுமுறையின் நன்மைகள். 3 பாருங்க சமூக கோரிக்கை அணுகுமுறையின் குறைபாடுகள். இந்த 3 தலைப்பு வரும். அடுத்து செகண்ட் தலைப்பு பாருங்க மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை அல்லது மனிதவள மேம்பாட்டு அணுகுமுறை. இதுவும் 10 மார்க் क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 தலைப்பு வரும். ஒன்னு பாருங்க மனித ஆற்றல் அணுகுமுறையின் நன்மைகள், 2 பாருங்க மனித ஆற்றல் அணுகுமுறையின் குறைகள். 3வது தலைப்பு பாருங்க செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை. 4 பாருங்க வரவு விகித அணுகுமுறை. இந்த வரவு விகித அணுகுமுறையும் 10 மார்க் क्वेश्चनல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கீழே ஒரு 2 தலைப்பு இருக்கு. அதாவது என்ன பாத்தீங்கன்னா வரவு விகித அணுகுமுறையின் நன்மைகள், வரவு விகித அணுகுமுறையின் குறைபாடுகள். அடுத்து 5வது தலைப்பு பாருங்க சமூக நீதி அணுகுமுறை. சமூக நீதி அணுகுமுறை இது 5 மார்க் क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. 6வது क्वेश्चन பாருங்க, 6வது தலைப்பு பாருங்க உள்கல்வி விரிவாக்க அணுகுமுறை. இது 5 மார்க் क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. 7 பாருங்க
மக்கள் தொகை கணிப்பு படிவம். இதுவும் 5 மார்க் क्वेश्चनல கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து மூணாவது யூனிட் பாருங்க, கல்வி நிர்வாகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 10 மார்க் क्वेश्चन இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, தலைமை செயல்படும் விதங்கள். இதுல வந்து 5 தலைப்பு இருக்கு. முதல் தலைப்பு பாருங்க, நெறிப்படுத்தும் அல்லது சர்வாதிகார தலைமை. 2 பாருங்க, பங்கு பெறும் அல்லது ஜனநாயக தலைமை. 3 பாருங்க, அவரவர் விருப்பப்படி இயங்க அனுமதிக்கும் தலைமை அல்லது ஆதரவளிக்கும் தலைமை அல்லது ஆதரவளிக்கும் தலைமை. இந்த 3. அடுத்த 4 பாருங்க, அடைவை நோக்கமாக கொண்ட தலைமை. 5 பாருங்க, பணி சார்ந்த மற்றும் உறவுகள் சார்ந்த தலைமை செயல்படும் பாணிகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 தலைப்பு இருக்கு. அது கீழே 1 பாருங்க, பணி சார்ந்த தலைமைப்பணி. 2 பாருங்க, உறவு சார்ந்த தலைமைப்பணி. 3 பாருங்க, பணி சார்ந்த தலைமைக்கும் உறவுசார் தலைமைக்கும் உள்ள வேறுபாடுகள். அடுத்து 2வது क्वेश्चन பாருங்க, கல்வி நிர்வாக கொள்கைகள். கல்வி நிர்வாக கொள்கைகள். இதுல 4 தலைப்பு இருக்கு. முதல் தலைப்பு பாருங்க, பாரம்பரிய அமைப்பு கொள்கை. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு இருக்கு, அதாவது அறிவியல் மேலாண்மை கொள்கை. அந்த அறிவியல் மேலாண்மை கொள்கை கீழே என்னென்ன வரும்? 3 வந்து பாருங்க, விமர்சன முறையிலான கல்வி நிர்வாகம். அடுத்து 3 பாருங்க, மனித உறவுகள் அணுகுமுறை. 4 நடத்தை சார் அறிவியல் அணுகுமுறை. இந்த நடத்தை சார் அறிவியல் அணுகுமுறை கீழே ஒரு 2 தலைப்பு இருக்கும். 1 பாருங்க, கல்வி நிர்வாகத்தில் மெக்ரிகரின் எக்ஸ் கொள்கை மற்றும் ஒய் கொள்கை. செகண்ட் பாருங்க, நடத்தை சார் அறிவியலுக்கு பிந்தைய சகாப்தம். அடுத்த 3rd क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन பாருங்க, கல்வி மேலாண்மைக்கும் மற்றும் கல்வி நிர்வாகத்திற்கும் இடையேயான தொடர்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 தலைப்பு இருக்கு. முதல்ல 1 பாருங்க, மேலாண்மைக்கும் நிர்வாகத்திற்கும் இடையேயான ஒற்றுமைகள். 2 பாருங்க, மேலாண்மைக்கும் நிர்வாகத்திற்கும் இடையேயான வேற்றுமைகள். இதுல வந்து 2 பாயிண்ட் கீழ இருக்கு. 1 பாருங்க, நிர்வாகத்தில் மேலாண்மை செய்வதை விட மேலானது. 2 பாருங்க, மேலாண்மை நிர்வகித்தலை விட மேலானது. அடுத்து லாஸ்ட் 3rd பாயிண்ட் பாருங்க, கல்வி மேலாண்மை மற்றும் நிர்வாகம் இடையேயான ஒப்பீடு. இதுதான் இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஓகே, थैंक यू ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னொரு சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்ப்போம்.